Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம NCERT 12th biologyல 4th lesson reproductive healthல 100 MCQ solve பண்ணலாம். So first question, according to which of the following organization reproductive health means a total well-being? இது வந்து according to WHO தான், World Health Organization. World Health Organization. So World Health Organization ஓட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. The reproductive health means total well-being in all aspects of reproduction. So first answer C. Next, second, which one amongst the following is the first country in the world to initiate action plans and programs at a national level to attain total reproductive health as a social goal? இதுக்கு ஆன்சர் வந்து இந்தியா தான். So India first India initiated the family planning program. So family planning in the year 1951. So second question option B. Next, third, family planning programs இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு 1951. தேர்டுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபோர்த், RCH ஸ்டாண்ட் ஃபார் RCHனா ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர். ஸோ ரொட்டீன் செக்அப் கிடையாது, ரீப்ரொடக்டிவ் கம் ஹைஜின் கிடையாது. ஸோ இதுக்கு ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர். ஸோ ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்துக்கு, த டெக்னிக் விச் மேக்ஸ் யூஸ் ஆஃப் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஃபார் த டிடெக்ஷன் ஆஃப் ப்ரெனேட்டல் டிசார்டர் இஸ் கால்ட். அதுக்கு வந்து ஆம்னியோசென்டசிஸ் அந்த ப்ராசஸ்க்கு பேர். ஸோ ஆம்னியோசென்டசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டு check for the presence of, so amniocentesis is used to check for the presence of diseases like Down syndrome, அதாவது genetic disorders-லாம் like Down syndrome, hemophilia, sickle cell anemia. So sickle cell anemia basically இதெல்லாம் என்னன்னா ஜெனட்டிக் ஆர் ஹெரிடிட்டரி டிசார்டர்ஸ். அந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஆம்னியோசென்டசிஸ் யூஸ் பண்ணுறோம். ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். So fifth question option B. Next is sixth, Saheli, a new oral contraceptive developed by Saheli வந்து developed by CDRI, அதாவது Central Drug CDRI Central Drug Research Institute. அது எங்க இருக்குது அப்படின்னா லக்னோல. CDRI லக்னோ. So sixth option B. Next is 7. What is the marriageable age for the females and males respectively in India? Females-க்கு 18, males-க்கு 21. So seventh option D. Next, eighth question. Which of the following is traditional method of contraception? Traditional method எதுன்னு கேட்டிருக்காங்க. இம்ப்ளான்டேஷனா இல்லை, காண்டம்ஸ் இல்லை, ஸ்டெரிலைசேஷன் இல்லை. ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து லாக்டேஷன் அமெனோரியா. ஸோ எயித்துக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 9. Which of the following contraceptive also provides protection from the contacting STDs and AIDS? STDனா sexually transmitted diseases. Sexually transmitted diseases. ஸோ இதிலிருந்தும் எய்ட்ஸ்லேருந்தும் எது வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது கான்ட்ரசெப்ஷனோட சேர்த்து அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து காண்டம்ஸ் தான். ஸோ நைன்த்துக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? எது ராங்னு கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு 2001 சென்சஸ் அவர் பாப்புலேஷன் growth rate was 1.7. ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. மேரேஜபிள் ஏஜ் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் 21, 18. ஓகே. அண்ட் ஐடியல் கான்ட்ரசெப்டிவ் ஷுட் பி ரிவர்சிபிள். கரெக்ட். ப்ராப்ளம் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இன் இந்தியா லைஸ் மோஸ்ட் ஆஃபன் இன் ஃபீமேல் பார்ட்னர். ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் தான். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ 10th டி. ஃபீமேல் பார்ட்னர் கிட்ட மட்டும்தான் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும்னு இல்லை. ஸோ மேல் பார்ட்னர்கிட்டே இருக்கலாம். அதாவது ப்ரெமெச்சூர் எஜாகுலேஷன், எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த மாதிரி மேல் பார்ட்னர்கிட்டே அந்த ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ 10th ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 11. Which of the following statement regarding the natural methods is true? Regarding natural method of the contraceptionல எது உண்மை, அதாவது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. The increase phagocytosis இதெல்லாம் நேச்சுரல் மெத்தட்ல வராது. They employ barriers நேச்சுரல் மெத்தட் கிடையாது. They are the natural ways of avoiding chances of fertilization. ஸோ இதுதான் அப்ராப்ரியேட்டான கரெக்ட் ஆன்சர். ஸோ 11th ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். Which of the following statements is correct regarding the STD? STD பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. The chances of a 5-year boy contacting STD are very little. ஆமாம். ஸோ டீனேஜில் தான் இந்த எஸ்டிடி வர்றதுக்கு ரொம்ப அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 5-year பாய்க்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் படிப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம். எ பர்சன் மே கான்டாக்ட் சிஃப்லிஸ் பை ஷேரிங் மில்க் வித் த ஒன் ஹூ இஸ் ஆல்ரெடி சஃபரிங் ஃப்ரம் த சேம் டிசீஸ். ஸோ இது ராங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஃப்லிஸ்ன்றது ஒரு பாக்டீரியல் டிசீஸு. பாக்டீரியல் டிசீஸ். காசேட்டிவ் ஏஜென்ட் வந்து ட்ரிப்போனிமா
ட்ரிப்போனிமா பல்லிடம். ஸோ இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ் சிஃபிலிஸ்ன்றது. காசேட்டிவ் ஏஜென்ட் ட்ரிப்போனிமா பல்லிடம், அது ஒரு பாக்டீரியா. ஸோ சிஃபிலிஸ் வந்து டைரக்ட் கான்டாக்ட். சிஃபிலிஸ் இஸ், ஸோ அந்த பாயிண்டாவே எழுதிடுறேன். சிஃபிலிஸ் டிரான்ஸ்மிட்டட் பை, எப்படி பரவுது அப்படின்னா சிஃபிலிஸ் டிரான்ஸ்மிட்டட் பை டைரக்ட் கான்டாக்ட். எதோட டைரக்ட் கான்டாக்ட் இருந்தால் சிஃபிலிஸ் பரவும் அப்படின்னா சிஃபிலிட்டிக் சோர், அதாவது ஒரு புண்ணு மாதிரி இருக்கும். சிஃபிலிஸில் வர புண்ணுக்கு பேர் சிஃபிலிட்டிக் சோர், எஸ்ஓஆர்இ, அதாவது ஒரு புண்ணு. ஸோ அதுக்கு பேர், அந்த சிஃபிலிஸ்குள்ளே வரதுக்குள்ள புண்ணுக்கு பேர் என்னன்னா சாங்கர், CHANCRE, சாங்கர். சாங்கர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா சாங்கர் இஸ் present in penis, vagina, anus and rectum. ஸோ இங்கெங்கெல்லாம் அந்த சாங்கர் இருக்கும், அதாவது அந்த சிஃபிலிட்டிக் சோர் இருக்கும். ஸோ இதோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும்போது தான் சிஃபிலிஸ் பரவும். ஸோ சாங்கர் அப்படின்னா என்னன்னா பெயின்லெஸ் அல்சர்ஸ். ஸோ சாங்கர் இஸ் கால்டு பெயின்லெஸ் அல்சர். ஸோ இது மூலமாக தான் சிஃபிலிஸ் பரவும். அந்த ஷேரிங் மில்க் வித் இதை ஒன்றுலாம் கிடையாது. ஸோ இது ராங் ஆப்ஷன். ஹிமோஃபிலியா இஸ் ஒன் ஆஃப் த எஸ்டிடி. ஹிமோஃபிலியா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் கிடையாது. ஜெனிட்டல் ஹெர்பிஸ் அண்ட் சிக்கிள் செல் அனிமியா. ஜெனிட்டல் ஹெர்பிஸ் எஸ்டிடி தான், பட் சிக்கிள் செல் அனிமியா இஸ் நாட் எஸ்டிடி. ஸோ இதுவும் ராங் ஆப்ஷன். ஸோ 12th ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 13th. ஸோ எம்டிபி வாஸ் லீகலைஸ்ட். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் மார்க் த கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எம்டிபி வாஸ் லீகலைஸ்ட் இன் 1971. ஓகே, கரெக்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, தப்பு. ஸோ இதுவும் தப்பு. 1 கரெக்டு, அது ஆப்ஷனில் இல்லாதனால நம்ம பியூசி எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 2 கரெக்டாக 3 கரெக்டானு பார்த்தா மட்டும் போதும். Inability to conceive or produce children even after 2 years of unprotected sexual cohabitation is called infertility. ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் 1 and 2 தான் கரெக்ட். ஸோ 3 4 ஏன் தப்புன்னு பார்க்கலாம். சர்ஜிக்கல் மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் ப்ரிவென்ட்ஸ் கேமெட் ஃபார்மேஷன். அது வந்து கேமெட் ஃபார்மேஷனை ப்ரிவென்ட் பண்ணாது. சர்ஜிக்கல் மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் வந்து ப்ரிவென்ட்ஸ் கேமெட் டிரான்ஸ்போர்ட்டை தான் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். கேமெட் ஃபார்மேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கும், ஆனால் கேமெட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து அது சர்ஜிக்கல் மெத்தட் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ எம்டிபிஸ் ஆர் ரிலேட்டிவ்லி சேஃப் அப் டு 14 weeks ஆஃப் ப்ரெக்னன்சின்னு கொடுத்துருக்கு. எம்டிபின்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது அபார்ஷன். எம்டிபி abbreviated as medical termination of pregnancy. ஸோ இஸ் சேஃப் அப் டு 14 weeksன்னு கொடுத்துருக்காங்க. 14 weeks வரைக்கும் அது சேஃப், அது வந்து சேஃபாக இருக்காது. எப்போ வரைக்கும் அப்படின்னா சேஃப் அப் டு 3 months. 3 months தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். அப்போ எத்தனை வீக்ஸ் வரைக்கும் அது சேஃப் அப்படின்னா 12 weeks. 3 monthsனா 12 weeks இல்லையா? ஸோ சேஃப் அப் டு 12 weeks தான். 13th ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 14. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ ரிகார்டிங் கான்ட்ரசெப்ஷன். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க கான்ட்ரசெப்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ எம்டிபி மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி டியூரிங் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஜென்ரலி சேஃப். இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சரில் இருந்தே ஆகணும், இதில் ஃபர்ஸ்ட் இல்லை. ஸோ சிலையும் ஃபர்ஸ்ட் இல்லை. இப்போ 2 or 3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஜென்ரலி சான்சஸ் ஆஃப் கான்செப்ஷன் ஆர் nil until the mother breastfeed the infant up to 2 years. 2 years வரைக்கும் அந்த அந்த சான்சஸ் ஆஃப் கான்செப்ஷன் வந்து இல்லாமல் இருக்காது. அது வந்து அப் டு 6 months மட்டும் தான் இருக்கும். அந்த சைல்டுக்கு வந்து 6 months வரைக்கும் நம்ம மதர் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற வரைக்கும் தான் அந்த கான்செப்ஷன் வந்து நடக்காது, அதாவது கான்செப்ஷன் ஆகாது. ஸோ இது வந்து தப்பு. அப்போ 2 வராது. அப்போது ஆப்ஷன் மீதி இருக்கிறது டி தான். 14th ஆப்ஷன் டி. ஐயூடி டிவைசஸ், அதாவது இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ் லைக் காப்பர் டி ஆர் எஃபெக்டிவ் கான்ட்ரசெப்டிவ். கரெக்ட் ஆன்சர். கான்ட்ரசெப்ஷன் பில்ஸ் மே பி டேக்கன் அப் டு த 1 week ஆஃப்டர் காய்டஸ் டு ப்ரிவென்ட் கான்செப்ஷன். ஸோ இது வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ 14th ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 15. வாட் இஸ் ட்ரூ ஃபார் அன் ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்? ஐடியல் கான்ட்ரசெப்டிவ் பொறுத்த வரைக்கும் ட்ரூ எதுன்னு கேட்டுருங்க. இட் ஷுட் பி யூசர் ஃப்ரெண்ட்லி. ஆமாம், இட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ 1 ஓகே. இட் ஷுட் பி ஈஸிலி அவைலபிள். ஆமாம், கரெக்டு. ஸோ ஓகே. இட் ஷுட் பி இன்எஃபெக்டிவ்னு கொடுத்துருங்க, அது தப்பு. அண்ட் ரிவர்சிபிள் வித் லீஸ்ட் சைட் எஃபெக்ட்ஸ். இன்எஃபெக்டிவ் கிடையாது, எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ 4th கரெக்டு. இட் ஷுட் இன்டர்ஃபியர். இட் ஷுடன்ட் இன்டர்ஃபியர் வித் த செக்ஷுவல் ஆக்ட் ஆஃப் த யூசர். ஸோ அதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியல் கான்ட்ரசெப்டிவ். ஸோ 1, 2 and 4 தான் வரும். ஸோ 15th ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். 16. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் டியூபெக்டோமி இஸ் டு ப்ரிவென்ட் த எக் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. பர்பஸ் ஆஃப் டியூபெக்டோமி வந்து எக் ஃபார்மேஷனை ப்ரிவென்ட் பண்ணாது, எக்கோட டிரான்ஸ்போர்ட்டை தான் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ எக் டிரான்ஸ்போர்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ 1 வந்து ராங் ஆகிடுச்சா? இது ராங்கு.
இப்போ 1 ஆப்ஷன்லேயே இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் 1 நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கோம். The most important component of the oral contraceptive pills is progesterone. ஆமா, இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ப்ரோஜெஸ்ட்ரான் தான் இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனண்டா இருக்கு. ப்ரோஜெஸ்ட்ரான் இருக்கும் இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ல, ஆர் ப்ரோஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் சேர்த்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கலாம். ஸோ கான்ட்ராசெப்டிவ் ஓரல் பில்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த பர்த் கண்ட்ரோல் பை ப்ரிவென்டிங் ஓவலேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓவலேஷனை ப்ரிவென்ட் பண்றது மூலயமா தான் இந்த ஓரல் பில்ஸ்லாம் வந்து பர்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஜெனிட்டல் வார்ட்ஸ் இஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் காஸ்டு பை ஹெர்பிஸ் வைரஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹெர்பிஸ் வைரஸ் கிடையாது. ஜெனிட்டல் வார்ட்ஸ் வந்து காஸ்டு பை ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஜெனிட்டல் வார்ட்ஸோட காசேட்டிவ் ஏஜென்ட் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஸோ ஹெர்பிஸ் வைரஸ் வந்து காசேட்டிவ் ஏஜென்ட் ஆஃப் ஜெனிட்டல் ஹெர்பிஸ். ஜெனிட்டல் ஹெர்பிஸ். ஸோ ஆப்ஷன் 4 ராங்கா. ஸோ இது கரெக்டில் கேட்டிருக்காங்க. அப்போ 4 வரக்கூடாது ஆன்சர்ஸில். ஸோ அப்போ மீதி இருக்கிறது ஆப்ஷன் பி மட்டும் தான். 2, 3 and 5. ஸோ 5 படிச்சிருவேன். இந்தியா there is rapid decline in infant mortality rate and maternal mortality rate. அதாவது குழந்தைங்க இறக்குற விகிதமும் மதர்ஸ் அதாவது அம்மாக்கள் இறக்குற விகிதமும் கம்மியாக இருக்குது இந்தியாவில் அப்படின்றாங்க. அதுதான் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷனுக்குள்ள ரீசன். இன்ஃபேண்ட் மார்டலிட்டி ரேட், மேட்டர்னல் மார்டலிட்டி ரேட், ஐஎம்ஆர், எம்எம்ஆர். ஸோ 16th ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 17. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு WHO, reproductive health is total well-being in physical, social, emotional, behavioral aspect of reproduction. ஸோ இது கரெக்ட். ஆப்ஷன் 1 இருக்கணும். அப்போ ஆப்ஷன் பி வர முடியாது, 1 இல்லை இதில். நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு WHO, reproductive health is total well-being in physical, social, emotional, behavioral இல்லை, அதனால 2 வர முடியாது. ஸோ அப்போ ஏ வராது. நெக்ஸ்ட் 1 and 3 இல்லை 1 ஒன்லியான்னு பார்க்கணும். reproductively healthy a reproductively healthy society has people with physically and functionally normal reproductive organs. ஸோ இது கரெக்ட். ஆப்ஷன் 1 and 3 கரெக்ட். reproductively healthy societies have abnormal sex related emotional and behavioral interaction இருக்காது. abnormal இல்லை நார்மல். ஸோ இதுவும் ராங்கு. ஸோ 17th ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 18. given below are 4 methods of contraceptive in column 1 and their modes of action in achieving contraception in column 2. match the columns and select the correct option. ஸோ இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த என்ன மெத்தடோ அதோட மோட் ஆஃப் ஆக்ஷனையும். ஸோ இந்த காண்டம்ன்றது ப்ரிவென்ட் ஸ்பெர்ம்ஸ் ரீச்சஸ், இந்த சர்விக்ஸ் எமிட் பண்ணாமல் ஸ்பெர்மை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ பிக்கு 1 இருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் வராது. நெக்ஸ்ட் வேசெக்டமி. ஸோ ஆப்ஷன் டி வர முடியாது. வேசெக்டமி வந்து செமன் கண்டெயின் நோ ஸ்பெர்ம்ஸ். அந்த பாத்வேவை நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து அதை கிராஸ் பண்ண முடியாது அந்த பாத்வேவை. ஸோ அதனால செமனில் வந்து ஸ்பெர்ம் இருக்காது. ஸோ சிக்கு ஆப்ஷன் 4. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ பிக்கு 1. ஸோ ஏ கான்ட்ராசெப்டிவ் பில் வந்து ஓவலேஷனை ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ காப்பர் டி வந்து ப்ரிவென்ட் இம்ப்ளான்டேஷன். ஸோ 18th ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 19. column 1 contain different types of IUDs. This is the example given in column 2. match the column and choose the correct option. இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ் வந்து லிப்பிஸ் லூப்பில் வரும். ஸோ ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி வந்து லெவனோஜெஸ்ட்ரான் அதாவது LNG-20, அப்புறம் வந்து ப்ரோஜெஸ்ட்ராசர்ட்டில் வரும் 5ம் 6ம். ஸோ LNG-20ன்றது என்ன ஹார்மோன்னா லெவனோ இல்லை லெவோனோர்ஜெஸ்ட்ரால். ஸோ லெவோனோர்ஜெஸ்ட்ரால் LNG-னா ஸோ ப்ரோஜெஸ்ட்ராசர்ட். இது ரெண்டும் ஹார்மோன் ரிலீசிங். ஐயூடினா இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IUD is called as intrauterine devices. Intrauterine device. Next காப்பர் ரிலீசிங் ஐயூடியில் மல்டி லோடு CU7 வந்துடும். ஸோ ஏக்கு 1. ஸோ இப்போ இது ரெண்டும் வராது. பிக்கு வந்து பி 5ம் 6ம். ஸோ இதுக்கு பி தான். ஸோ 19th ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 20. the process done in the given figure. இது வந்து டியூபெக்டோமி. இந்த ஃபாலோப்பியன் டியூபை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஃபாலோப்பியன் டியூப் இஸ் கட் அண்ட் டைட். அதை கட் பண்ணி அதை தச்சிருக்காங்க இந்த இடத்துல. இதை கட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இது ஃபாலோப்பியன் டியூப் கட் பண்ணதுக்கு அதுக்கு பேர் டியூபெக்டோமி. இந்த டியூபெக்டோமி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற எக்கு வந்து இங்கே யூட்ரஸ்க்கு போகிறத தடுத்துடும். ஏன்னா இங்கே வெட்டிட்டாங்கல்ல. ஸோ அதனால இந்த பாத்வே கிராஸ் பண்ணி எக்கு போகாது. ஸோ 20th ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 21. the given diagram shows the uterine tubes of 4 women. ஸோ இந்த 4 உமன்ஸோட ஃபாலோப்பியன் டியூப் அதாவது யூட்ரைன் டியூப்ஸ்னா ஃபாலோப்பியன் டியூப் அதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் விச் 2 women is fertilization impossible. எதில் வந்து ஃபெர்டிலைசேஷனே நடக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பி பார்க்கலாம். இதில் பார்ஷியல் பிளாக்கேஜ் தான் இருக்குது. ஸோ இது மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ பியில் நடக்கலாம். ஆனால் கம்ப்ளீட் பிளாக்கேஜ் இந்த இடத்துல கம்ப்ளீட் பிளாக்கேஜாக இருந்தாலும் இந்த ஒரு இதில் இருக்குது. இந்த ஒரு இதில் பாத்வே இருக்குது. ஸோ அதனால் இந்த வழியாக வந்து நடக்கலாம். ஸோ இதுலேயும் வரலாம். நெக்ஸ்ட் ஆரில் பார்க்கலாம். ரெண்டுத்துலையுமே கம்ப்ளீட் பிளாக்கேஜ். அப்போ இங்கே வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆர்லையும் கிடையாது. ஓவிடக்ட் கட் அண்ட் டைடிங் டியூபெக்டமே பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயும் பண்ண முடியாது. ஸோ ஆர் அண்ட் எஸ் தான் ஃபெர்டிலைசேஷனே இம்பாசிபிள் அட் த ஃபிகர் ஆர் அண்ட் எஸ். ஸோ 21க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 22 ஐடென்டிஃபை த ஃபிகர் கிவன் பிலோ. ஸோ இந்த ஃபிகர் வந்து எதுக்குள்ளதுன்னா மேல் காண்டம்குள்ளது. ஸோ மேல் காண்டம். 22க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 23 which of the following option is correct regarding the given diagram, regarding the diagram given below. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இம்ப்ளான்ட்ஸ் தான். இம்ப்ளான்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உமனோட அப்பராம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த ஸ்கின்னில் வந்து அதை பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஸ்கின்னுக்குள்ளே அதை வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 6 2 3 4 ஓகே. ஸோ அந்த 6 plastic capsules. So it is a set of 6 plastic capsules called implant which are placed under the skin of a woman's upper arm and it prevents pregnancy. அதுலேருந்து சில ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி அது ப்ரெக்னென்சியை ப்ரிவென்ட் பண்ணும். இதுக்கு பேர் இம்ப்ளான்ட்ஸ். ஸோ 23க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 24 which of the following STDs are not completely curable. கம்ப்ளீட்டாக க்யூரே பண்ண முடியாதது அப்படி எது? அந்த மாதிரி உள்ள எஸ்டிடிஸ்லாம் என்னன்னா வைரல் எஸ்டிடிஸ். ஸோ வைரல் எஸ்டிடிஸ் ஆர் நாட் கம்ப்ளீட்லி curable. Viral STDs are not completely curable. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல வைரல் எஸ்டிடி எது நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஸோ கிளமேடியாசிஸ் கொனோரியாலாம் பாக்டீரியல். ஸோ இது வராது. சான்க்ராய்ட் சிஃபிலிஸ்லாம் பாக்டீரியல். ஸோ எய்ட்ஸ் வைரஸ் சிஃபிலிஸ் பாக்டீரியல் வந்துடும். ஸோ எய்ட்ஸ் ஜெனட்டல் ஹெர்பிஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி தான். ஸோ எய்ட்ஸோட காசேட்டிவ் ஏஜென்ட் ஹெச்ஐவி. ஜெனட்டல் ஹெர்பிஸோட காசேட்டிவ் ஏஜென்ட் ஹெர்பிஸ் வைரஸு. இதெல்லாம் வைரல் டிசீசஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி அதோட காசேட்டிவ் ஏஜென்ட் வந்து ஹெச்பிவி, அதாவது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். ஸோ 24க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 25 பார்க்கலாம். இன்டென்ஸ்லி லாக்டேட்டிங் மதர் டு நாட் ஜென்ரலி கன்சீவ் டியூ டு. இந்த சைல்டுக்கு வந்து அந்த 6 months வரைக்கும் நம்ம மில்க் கொடுத்துட்டு இருக்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்க மதர் வந்து கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது கொனடோட்ரோபின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கப்போ ப்ரோலாக்டின் லெவல் அதிகமாக இருக்கும். அந்த மதருக்கு ப்ரோலாக்டின் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ப்ரோலாக்டின் என்ன பண்ணும் அப்படின்னா கொனடோட்ரோபினை சப்ரஸ் பண்ணிடும். அதாவது சப்ரஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கொனடோட்ரோபின். ஸோ அந்த கொனடோட்ரோபின் ரிலீஸ், அதாவது சப்போர்ட் கொனடோட்ரோபின் ப்ரொடக்ஷனோ ரிலீஸோ அந்த இது அதை சப்ரஸ் பண்ணிவிடும் ப்ரோலாக்டின். அது மாதிரி பண்ணுறதுனால தான் அவங்க வந்து கன்சீவ் ஆக மாட்டாங்க. கொனடோட்ரோபின்னா எது? எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச்சும் தான் கொனடோட்ரோபின்ஸ். ஸோ 25க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 26 த பெஸ்ட் வே டு கண்ட்ரோல் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரியை வந்து எந்த மூலமாக நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ டு எஜுகேட் பீப்புள். இது வந்து இரலவெண்ட்டாக இருக்க ஆன்சரு. ஸோ டு ஹேவ் பெட்டர் ஹவுசஸ் தான். இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. டு கில் பீப்புள். இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது. ஸோ தப்பு இதுவும். டு ப்ராக்டிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஃபேமிலி பிளானிங். இதுதான் வந்து அப்ராப்ரியேட்டான கரெக்டாக ஆன்சர். ஸோ 26க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 27 which of the following is correct regarding the consequences of overpopulation. பாப்புலேஷன் அதிகமான என்னென்ன விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இன்க்ரீசஸ் த பாவர்ட்டி ஆஃப் த கண்ட்ரி. ஆமாம் கரெக்ட். லீட்ஸ் டு ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட் சப்ளை. ஆமாம் ஃபுட்டு கம்மியாக இருக்கும், அது நிறைய பேர் கிடைக்காது. ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாமல் போகும். ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். ஓவர் பாப்புலேஷனோட எஃபெக்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ 27க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 28 an individual undergoes sterilization process in which small incision was done on X and part of vas deferens. வாஸ் டெஃபரன்ஸ்னாலே அது வந்து எதில் இன்சேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்க்ரோட்டமில் தான். ஸோ எக்ஸ் வந்து ஸ்க்ரோட்டமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ ஸ்க்ரோட்டம் தான் வாஸ் டெஃபரன்ஸில் ரிலேட் ஆனது. இஸ் ரிமூவ்ட் ஆர் டைட் அப். ஐடென்டிஃபை எக்ஸ். எக்ஸ்ன்றது ஸ்க்ரோட்டம் அண்ட் த இன்டர்வென்ஷன் ஆஃப் தி சர்ஜிக்கல் ப்ராசஸ். ஸோ எக்ஸ் ஸ்க்ரோட்டம், ஃபாலோபிண்டிவ் கிடையாது, டெஸ்டிஸ் கிடையாது, எபிடெமிஸ் கிடையாது. ஸ்க்ரோட்டமில் அந்த இன்சேஷன் பண்ணி இந்த வாஸ் டெஃபரன்ஸை கட் பண்ணி டைட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணி முடிச்சு போட்டுருவாங்க. ஸோ கேமெட் டிரான்ஸ்போர்ட் இஸ் பிளாக்ட் as thereby prevent the conception. ஸோ கரெக்ட் இதுதான். 28க்கு ஆப்ஷன் டி. Next 29 it is a disease which mainly affects the mucous membrane of urinogenital tract. In males, burning feeling on passing urine after a yellow discharge occur that is accompanied by fever, headache and feeling of illness. இதெல்லாம் எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னா கொனோரியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுவும் வந்து ஒரு எஸ்டிடி தான், பட் பாக்டீரியல் எஸ்டிடி கொனோரியான்றது. இதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே டிஸ்கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா. இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போன லெசன்லேயே பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி லெசன்லேயே. ஸோ நெசீரியா கொனோரியா தான் இதோட காசேட்டிவ் ஏஜென்ட். ஸோ இது வந்து கேபிட்டலில் போடக்கூடாது. ஸோ கொனோரியா. 29க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 30 எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ்ஸ் ஆர் எஃபெக்டிவ் இஃப் ஒன்லி இஃப் யூஸ்டு வித்தின்
ஸோ எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ்லாம் எப்போ யூஸ் பண்ணால் அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 72 ஹவர்ஸ் ஆஃப் காய்டஸ் அந்த இன்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 72 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் யூஸ் பண்ணால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். 30க்கு ஆப்ஷன் ஏ. அதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி. ஸோ 30க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 31 ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் மோஸ்ட் பாப்புலர் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ் ஹூஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் கிவன் பிலோ. கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து எதோட எந்த டிவைஸோடதுன்னு கேட்டிருக்காங்க. தே டு நாட் இன்டர்ஃபியர் த ஆக்ட் ஆஃப் காய்டஸ். ஸோ ஓகே இது மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ்க்கு அக்செப்டபிள் தான் இது. These are effective barriers for insemination. Okay, this help in reducing the risk of STD. STD ஓட risk reduce பண்றது வந்து condoms மட்டும்தான். So 31க்கு option B. Next 32 study the given reasons on the basis of which pregnancy can be terminated. Identify the correct reasons. So இந்த pregnancy terminate பண்றதுக்கான correct reasonsலாம் என்னன்னு கேக்குறாங்க. So to get rid of unwanted pregnancies. So correct. டு ப்ரிவெண்ட் த ஃபெட்டாலிட்டி ஆர் ஹார்ம்ஃபுல்னஸ் டு த மதர். அந்த குழந்தை இருக்கிறதுனால அந்த மதருக்கோ இல்லை குழந்தைக்கோ 2 பேருக்குமோ ஆபத்து இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அபார்ஷன் பண்ணிடலாம். ஸோ கரெக்டு. டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி இஸ் சேஃப் இன் ஈச் அண்ட் எவரி கேஸ். அப்படி கிடையாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் பண்ணுறப்ப ஒரு டாக்டர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு அதை அபார்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அது செகண்ட் ட்ரைமெஸ்டர் கிட்டக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம 2 டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் ஒப்பீனியன் இருந்தால் தான் அபார்ஷன் பண்ண முடியும். ஸோ எல்லா நேரத்துலையும் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவரி கேஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ண முடியாது. ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஃபியூட்டஸ் இஸ் மேல், ஆம்பளை அதாவது மேல் சைல்டாக இருந்தால் அதை டெர்மினேட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. ஸோ 4 தப்பு. இட் பிளேஸ் an important role in decreasing the population. ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் பாப்புலேஷன் டிக்ரீஸ் பண்ணணும்லாம் கிடையாது. இது ராங் ஸ்டேட்மெண்ட். இது டோட்டலி ராங். ஸோ 3, 4, 5 ராங். அவங்க கேட்டிருக்கிறது என்ன கரெக்ட் ரீசன்ஸ். ஸோ 1 and 2 தான் கரெக்ட். ஸோ 32க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 33 given below are some examples of STDs, sexually transmitted diseases. Identify the one or which specifically affects the sex organs. செக்ஸ் ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணுற எஸ்டிடிஸ்லாம் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. எய்ட்ஸில் வந்து செக்ஸ் ஆர்கன்ஸை ஸ்பெசிஃபிக்காக அஃபெக்ட் பண்ணாது. அது டோட்டல் இம்யூன் சிஸ்டத்தையே அது டேமேஜ் பண்ணிடும். ஸோ 1 அதில் இருக்கவே இருக்காது. ஸோ ஆல் ஆஃப் திஸ்லேயும் 1 வரும். ஸோ ஆப்ஷன் சி மட்டும்தான். சிஃப்லிஸில் அஃபெக்ட் பண்ணும், கொனரியாவில் அஃபெக்ட் பண்ணும், ஜெனிட்டல் வாஸில் அஃபெக்ட் பண்ணும். நம்ம பார்த்தோம் சிஃப்லிஸில் சாங்க்ராய்டு இருக்கும்னு. சாங்க்ராய்டு ஆர் சாங்கர். ஸோ எது வேணாலும் சிஃப்லிஸில். 33க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 34 the diaphragm, cervical cap and walls are. diaphragm, cervical cap, walls அப்படின்னா அதெல்லாம் என்னன்னா reusable contraceptive. ஒரு வாட்டி யூஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணி திருப்பி அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 34க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 35 which of the following groups of contraceptives are included under barrier methods. எது இதெல்லாம் barrier methodsனு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் சி தான். காண்டம்ஸ், டயஃப்ராம், cervical caps, வால்ஸ்லாம் தான் barrier methods. ஸோ கொடுத்துருக்கிறதுல இதுதான் barrier methods உள்ளது. 35க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 36 IUD அப்படின்னா இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஸோ 36க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 37 which of the following ions plays an effective role in the activity of IUD. ஐயூடியில் எது எஃபெக்டிவ் ரோல்னா எந்த அயன் அப்படின்னா அது காப்பர் தான். ஸோ சியூ காப்பர். இதுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 37 சி. 38 which of the following contraceptives is one of the most widely accepted method. இது என்னன்னா IUD தான் most widely accepted method in India, method of contraception. ஸோ 38க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 39 ப்ரோஜெஸ்டாசர்ட் அண்ட் LNG-20R. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இது 2 ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ்னு. இது என்ன சொல்லியிருந்தேன், லெவனோஜெஸ்ட்ரால்னு சொல்லியிருந்தேன். ஸோ லிவோஜெஸ்ட்ரால். ஸோ 39க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 40 the most important component of oral contraceptive pills. oral contraceptive pillsல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முக்கியமான காம்பனண்ட் எது அப்படின்னா ப்ரோஜெஸ்ட்ரான். oral contraceptive pills எது எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா மெயின்லி ப்ரோஜெஸ்ட்ரான் தான். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரோஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன்லையும் பண்ணுவாங்க. ப்ரோஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன். ப்ரோஜெஸ்ட்ரான் பிளஸ் ஈஸ்ட்ரோஜன். ஸோ 40க்கு ஆப்ஷன் ஏ. 41 டையிங் அப் ஆர் ரிமூவிங் ஸ்மால் பார்ட் ஆஃப் ஃபாலோப்பியன் டக்ட். ஃபாலோப்பியன் டக்ட் ஆர் ஃபாலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் டியூபக்டமி. ஸோ 41க்கு ஆப்ஷன் டி டியூபக்டமி. வேசக்டமி அப்படின்னா வேஸ் டெஃபரன்ஸை ரிமூவ், அதாவது கட் பண்ணி முடிச்சு போடுறது, டைட் பண்ணுறது, வாஸ் டெஃபரன்ஸ். ஸோ 41க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 42 இன் விச் இயர் MTP வாஸ் லீகலைஸ்டு. MTP லீகலைஸ் பண்ணது 1971. இது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ 42க்கு ஆப்ஷன் ஏ. 1951 எது, ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். ஃபுல்லாகவே எழுதிடுறேன், ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். 42க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 43 ரிப்ரொடக்டிவ் ஹெல்த் இன் சொசைட்டி கேன் பி இம்ப்ரூவ்ட் பை. எப்படிலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன்ஸ் இன் ஸ்கூல்ஸ். ஆமாம் கரெக்டு. இன்க்ரீஸ்டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ கரெக்டு. அவேர்னஸ் அபவுட் கான்ட்ரசெப்ஷன் அண்ட் STDs. ஆமாம் ஓகே.
equal opportunities to male and female child, correct. So ban on amniocentesis, இதுவும் correct. Encouraging myths and misconceptions, so இது encourage பண்ணக்கூடாது, இது wrong statement. மித்ஸ்னா அந்த கரெக்டா உள்ளதே தப்பா யோசிக்கிறது தான் மித்ஸ், மிஸ்கான்செப்ஷன்ஸ்னா அப்படிதான். ஸோ இது வந்து 6th வராது, ஆல் ஆஃப் திஸ் கிடையாது. ஸோ 6 இருக்கக்கூடாது, இது மட்டும் கிடையாது. ஸோ 43க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 44, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் ஆர் லைக்லி டு காஸ் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், ஆமாம் கரெக்ட். ஸோ சீன் போட்டுக்கிறேன், கரெக்ட். A woman who substitutes or takes the place of the real mother to nurse the embryo, அதுக்கு பேர் சரோகேட், சரோகேசி அதுக்கு பேர். ஸோ வாடகை தாயின்னு சொல்லுவாங்களா, சரோகேட் மதர். ஸோ இதுவும் கரெக்ட் தான், டிக்கே போட்டுப்போம். நியூமரஸ் சில்ட்ரன் ஹேவ் பீன் ப்ரொடியூஸ்டு பை இன்விட்ரோ பட் வித் சம் அப்நார்மலிட்டிஸ், அப்நார்மலிட்டிஸோட தான் ஐவிஎஃப் சில்ட்ரன்ஸ் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூமரஸ் சில்ட்ரன், ஸோ அது தப்பு, ராங் ஸ்டேட்மெண்ட். உமன் பிளேஸ் a key role in the continuity of the family and human species, கரெக்ட். ஸோ லேடிஸ், அதாவது உமன் வந்து ஒரு கீ ரோலை ப்ளே பண்ணுறாங்க அந்த அந்த ஸ்பீஷிஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு, கண்டினியூட்டி ஆஃப் த ஃபேமிலிக்கும். ஸோ இது கரெக்டு. ஃபீட்டல் செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட் ஷுட் நாட் பி பேண்ட் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அதை பேன் பண்ணணும், ஷுட் பி பேண்ட். ஏன் அப்படின்னா அது ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் ஃபர்டிசைடுக்கு லீட் பண்ணிடும். ஷுட் பி பேண்ட் பிகாஸ் it may lead to female ferticide. ஸோ 44க்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன் 1, 2 அண்ட் 4. ஸோ இதில் எதுவுமே இல்லை, இது எல்லாமே இன்கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கதே நம்ம இன்கரெக்ட்னு எடுத்துப்போம். இன்கரெக்ட் கேட்டிருந்தாங்கன்னா 2ம் 5ம் இன்கரெக்ட். ஸோ 44க்கு 2ம் 5 இன்கரெக்ட். ஸோ இதில் எழுதிடுறேன். கரெக்ட் வந்து 1, 2 அண்ட் 4 வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு. இன்கரெக்ட் வந்து 3ம் 5ம் இன்கரெக்ட். ஸோ 44க்கு ஆப்ஷன் என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் 45, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், பாப்புலேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் ரொம்ப அதிக அளவுக்கு வெடிக்கிறதுக்கு எது எதெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ்டு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், ஸோ ஆமாம் அதிகமாக ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இன்ஃபேண்ட் மார்டலிட்டி ரேட்டும் மேட்டர்னல் மார்டலிட்டி ரேட்டும் கம்மியாயிடுச்சு. ஸோ இன்ஃபேண்ட் மார்டலிட்டி ரேட் டிக்ரீசஸ், maternal mortality rate also decreases. So rapid increase in MMR-னால population increase ஆகாது. ஸோ ரேபிட் டிக்ரீஸ் இன் எம்எம்ஆர் தான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்க்ரீஸ் இன் ஐஎம்ஆரும் கிடையாது, ரேபிட் டிக்ரீஸ் இன் எம்எம்ஆர் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதுவும் கரெக்ட். 1, 4. நெக்ஸ்ட் டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் தி பீப்புள் ரீச்சிங் ரீப்ரொடக்டிபிள் ஏஜ், இதுவும் தப்பு. ஸோ 1, 4 தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ 45க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 46, to avoid transmission of STD, sexually transmitted diseases, we should STD டிரான்ஸ்மிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவாய்ட் செக்ஸ் வித் மல்டிபிள் பார்ட்னர்ஸ், இது கரெக்ட். ஆல்வேஸ் ஹேவ் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். ப்ரொடெக்டட் செக்ஸ் தான் வச்சுக்கணும், அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் கிடையாது. யூஸ் காண்டம்ஸ் டியூரிங் காய்டஸ், இது கரெக்ட். அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர்ஸ், கரெக்ட். அவாய்ட் ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ், இதுவும் கரெக்ட். ஸோ 46க்கு 1, 3, 4, 5. ஸோ பி, 46க்கு பி. நெக்ஸ்ட் 47, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஜிஃப்ட் பொறுத்த வரைக்கும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிஃப்ட்னா என்னன்னு தெரியணும். ஜைகோட் இன்ட்ராஃபாலோபியன் டிரான்ஸ்ஃபர். ஸோ ஜிஃப்ட் ஜைகோட் இன்ட்ராஃபாலோபியன் டிரான்ஸ்ஃபர். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜிஃப்ட் இஸ் ஐயோ அதிலே கொடுத்துருக்காங்க, வேஸ்ட்டாக எழுதியிருக்கேன். சரி ஓகே, ஜிஃப்ட் இஸ் ஜைகோட் இன்ட்ராஃபாலோபியன் டிரான்ஸ்ஃபர், இது கரெக்ட். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் நோன் அஸ் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ், ஆல்சோ நோன் அஸ் ஆர்ட். ஸோ கரெக்ட் இதுவும். Through this process, embryo is formed by injecting ovum into the sperm னு கொடுத்துருக்காங்க. எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுது எப்படின்னா இந்த ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து ஜிஃப்ட்டுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ 47க்கு ஆப்ஷன் சி. இது வந்து ஐசிஎஸ்சிக்கு வரும், இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷனுக்கு. இந்த டைரக்டாக இன்ஜெக்டிங் ஸ்பெர்ம் டைரக்ட்லி இன்டு த ஓவம். Injecting sperm directly into the ovum. So zygote are yearly embryos, அதாவது embryo up to 8 blastomeres collected and transferred to the fallopian tube. ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட், இந்த மூணுமே கரெக்ட். ஸோ 47க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 48, மேட்ச் த காலம் 1 வித் காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன், இந்த மேட்ச் காலம் 1யும் காலம் 2யும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க.
First of all, WHO வந்து 7 April 1948. ஏன் அப்படின்னா WHO came into force. WHO came into force in 7 April 1948. ஸோ ஆப்ஷன் டிக்கு வந்து 2. ஸோ இப்போ பியும் டியும் வர முடியாது. ஸோ என்னது ஓகே ஏஆர்சியா இப்போ ஏக்கு 5th அதிலே கொடுத்துருக்காங்க. ஹெப்படைட்டிஸ் பி வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். சஹேலி வந்து சிடிஆர்ஐ லக்னோ. ஸோ பிக்கு 3 அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சி நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் விட்டமின் இ. ஸோ நெக்ஸ்ட் எலைசா டெக்னிக் வந்து டிடெக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடி ஆர் ஆன்டிஜன். இக்கு வந்து 4. ஸோ ஆப்ஷன் ஏ 48க்கு ஆப்ஷன் ஏ. Next 49. Select the correct match of the techniques given in column 1 with the feature given in column 2. ஸோ இதுக்கு எதெல்லாம் இந்த ஐசிஎஸ்சிக்கு எது டெக்னிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலம் 2ல அதை நம்ம மேட்ச் பண்ணும். ஐசிஎஸ்சின்னு நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பெர்மை டைரக்ட்லி இன்ஜெக்டட், அந்த ஸ்பெர்ம் இஸ் டைரக்ட்லி இன்ஜெக்டிங் இன்டு ஓவம்ல டேரக்டாக ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எம்பிரியோ பை டைரக்ட்லி இன்ஜெக்டிங் ஸ்பெர்ம் இன்டு த ஓவம். ஸோ ஏக்கு 3. அப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் வர முடியாது. நெக்ஸ்ட் ஐயுஐ. ஸோ ஐயுஐல இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் ஐயுஐனா ஆர்டிஃபிஷியல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சீமென். ஸோ பிக்கு 1 வரும். ஸோ 49க்கு ஆப்ஷன் டி. ஏக்கு 3 பிக்கு 1 ஆப்ஷன் டி. அது ஆப்ஷன் டி. ஸோ மார்க் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஐயூடினா இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர். இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர்னா அந்த எம்ப்ரியோ மோர் தென் 8 பிளாஸ்டோமர்ஸை யூட்ரஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதான் இன்ட்ரா யூட்ரைன். நெக்ஸ்ட் ஜிஃப்ட், அதாவது கேமெட் இன்ட்ராஃபாலப்பைன் டிரான்ஸ்ஃபர் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஓவம்ன்றது ஒரு கேமெட், அந்த கேமெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஜிஃப்ட் அப்படின்றது ஜைகோட் இன்ட்ராஃபாலப்பைன் டிரான்ஸ்ஃபர், அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஜைகோட். அதான் ஜிஃப்ட் அதுலேயே இருக்கு பாருங்க. எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? ஜைகோட்டை. ஸோ இதில் எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? கேமெட்டை. அதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓவம். நான் இதுக்கெல்லாம் ஃபுல் ஃபார்ம் எழுதிடுறேன். ஐசிஎஸ்ஐ. ஐசிஎஸ்ஐனா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். Intracytoplasmic sperm injection. So இதான் ICSA. Next IUI. IUI intrauterine insemination. Intrauterine insemination. Next IUT. IUT na intrauterine transfer. Intrauterine transfer. Next GIFT. GIFT na gamete intrafallopian transfer. Gamete intrafallopian transfer. Fallopian transfer. So next is ZIFT, அதாவது zygote intrafallopian transfer. Zygote intrafallopian transfer. So 49க்கு ஆப்ஷன் டி இங்க கொடுத்திருக்கேன். ஆப்ஷன் டி. Next 50. In the given figure which marked number 1, 2, 3, 4 is tied and cut to block fertilization. எதை கட் பண்ணி டைப் பண்ணியிருக்காங்க? இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியுது இதுதான் கட் பண்ணி டைப் பண்ணியிருக்காங்கன்னு. இதுதான் டியூபக். ஸோ இது வந்து மேல் கொள்ளுது. வேஸ் டிஃபரன்ஸ் வேசெக்டோமி. ஸோ வேஸ் டிஃபரன்ஸை கட் பண்ணி டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 ஏ. 50க்கு ஏ. நெக்ஸ்ட் 51. Refer the given figure below and answer the question which feature is correctly associated with the given figure. ஸோ இது என்ன பேசிக்கலி அப்படின்னா இது வந்து ஃபீமேல் காண்டம். ஃபீமேல் காண்டம். ஸோ மேல் காண்டம் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. So it is a female condom which is used to cover the cervix and vagina just before the coitus. So this is the correct statement. So 51 option B. Next 52. The given figure shows one of the elements releasing intrauterine device. So select the option which shows the correct identification. So இது என்னன்னா copper T. இந்த IUD க்கு பேரு copper T. One of the IUD தான் copper releasing IUD. So இதிலே கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் A தான். copper T suppresses sperm motility, its fertilizing capacity. So 52 option A. Next 53. On which days of the menstrual cycle ovulation is expected? அதாவது ஓவுலேட்டரி ஃபேஸ் எப்போ அப்படின்னா 10th to 17th டேல தான் ஓவுலேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் சான்சஸ் ஆஃப் த ஃபெர்டிலைசேஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஓவுலேட்டரி பீரியட்ல. ஸோ 53க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 54. Which of the following principle will help people to become free from infection of STD? STDலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்வேஸ் யூஸ் காண்டம்ஸ் இன் கோர்ஸ் ஆஃப் coitus. ஸோ இது கரெக்ட். அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் ஆர் மல்டிபிள் பார்ட்னர்ஸ், இது கரெக்ட்.
refer anyone in case of doubt for early detection and diagnosis. இது வந்து irrelevant இருக்கு தப்பு. In case of doubt, go to the qualified doctor for early detection and get complete treatment if diagnosed with the disease. Correct, okay. Involvement in sex with known partners or single partners. So இது வந்து inappropriate இருக்கு. So 54க்கு ஆப்ஷன் சி. இது கரெக்டான மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் வந்து சி தான். So 54க்கு ஆப்ஷன் சி. Next 55. Which of the following infections can also be transmitted by sharing of injection needles, surgical instruments with infected persons? இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் நீடில்ஸ் மூலயமாவோ அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலயமாவோ இன்ஃபெக்டட் மதர்லேருந்து ஃபீட்டஸ்க்கும் எந்த டிசீஸ்லாம் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா ஹெச்ஐவி, ஒன்று ஹெச்ஐவி, இன்னொன்று ஹெப்படைட்டிஸ் பி. நெக்ஸ்ட் ஸோ 55க்கு ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் 56. Identify the correct reasons for infertility correct reason எதுனா ட்ரக் யூஸ் பண்ணா ஓகே, டிசீஸ், கான்ஜெனிட்டல், யூஸ் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன், இம்யூனாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், ஆர்ட்லாம் அது வந்து அதை இன்ஃபர்டிலிட்டியை இது பண்ணுறது ஃபர்டைலாக மாற்றுறதுக்காக அது அதுக்குள்ள டெக்னிக்ஸ் தான் ஆர்ட். ஸோ இது வராது. 1 2 3. ஸோ 56க்கு ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் 57. Which of the following assisted reproductive technology has been used for the longest time period? லாங்கஸ்ட் ரொம்ப காலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஏஐ தான், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இந்த ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஸோ 57க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 58. ஆம்னியோசென்டசிஸ் இஸ் எ டெக்னிக் யூஸ்டு டு ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ்லாம் நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான். டிட்டர்மைன் எரர்ஸ் இன் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் இல்லை, தப்பு. பின் பாயிண்ட் ஸ்பெசிஃபிக் கார்டியக் எலிமெண்ட்ஸ் கிடையாது, ஜெனட்டிக் ஆர் ஹெரிடிட்டரி டிசீசஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ 58க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 59. MTPs are considered relatively safe during dash weeks of pregnancy. ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி 3 months, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், ஒரு மந்த்துக்கு 4 வீக்னா 3 monthsக்கு 3 4s 12. ஸோ 59க்கும் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 60. STD செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். வீடின்னா நிறைய பேருக்கு தெரியாது, வெனரல் டிசீஸ். அதே தான் வெனரல் டிசீஸ். ஸோ யூடிஐனா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். urinary tract infection. ஸோ ஆர் அதெல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஒரு டிசீஸ் ஆர் யூஸ் டு டிலே த பிரெக்னன்சி. ஸோ சம்மந்தமே இல்லை. இன்ஃபெக்ஷன் ஆர் காஸ்ட் பை ஃபுட் கண்டாமினேஷன். அது வந்து எஸ்டிடின்னு அதிலே கொடுத்துருக்கு, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். ஸோ இதுவும் தப்பு. டிசீசஸ் விச் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். ஸோ 60க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 61. ஹெப்படைட்டிஸ் பி இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை. ஹெப்படைட்டிஸ் பி வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா பிளட் டிரான்ஸ்மிஷன். கரெக்ட். intimate physical contact correct. So sexual contact correct. 61க்கு ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட் 62. வேர்ல்ட் எய்ட்ஸ் டே வந்து டிசம்பர் 1. ஸோ வேர்ல்ட் எய்ட்ஸ் டே இஸ் ஆன் டிசம்பர் 1. 62. 63. To form the embryo in vitro, the male gamete is transferred to the female gamete directly. The sperm is directly injected to womb. சொன்னால intracytoplasmic sperm injection. So 63க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 64. The transfer of zygote or yearly embryo up to 8 blastomeres. இது வந்து இயர்லி எம்ப்ரியோ ஜைகோட் நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம். இதுக்கு ஆன்சர் வந்து ஜிஃப்ட். ஸோ 64க்கு ஆப்ஷன் பி, ஜைகோட் இன்ட்ராஃபாலப்பைன் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் 65. The test tube baby program employ which one of the following technique? டெஸ்ட் டியூப் பேபி ப்ரோக்ராம்ல எந்த டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிஃப்ட் தான், ஜைகோட் இன்ட்ராஃபாலப்பைன் ட்ரான்ஸ்ஃபர். அந்த ஜைகோட்டையோ அல்லது இயர்லி எம்ப்ரியோவை 8 பிளாஸ்டோமியருக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல. ஸோ 65க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 66. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் அதிலே கொடுத்துருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஆஃப் ஹெல்தி டோனர் ஆர் ஹஸ்பண்ட் இன்டு வெஜினா. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். 66க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 67. That technique called gamete intrafallopian transfer GIFT is recommended for those females. அது என்ன பண்ண போறாங்க பேசிக்கா இல்லைன்னா கேமெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. அப்போ எங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு. ஃபீமேல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கேமெட் எது, ஓவம் தான். ஸோ கேனாட் ப்ரொடியூஸ் ஓவம்க்கு தான், அந்த ஓவம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத உமன்ஸ்க்கு தான் நம்ம ஜிஃப்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ 67க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 68. Which of the following statements regarding the IUDs பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் சப்ரஸஸ் த ப்ராசஸ் ஆஃப் கேமெட்டோஜெனசிஸ். இந்த கேமெட்டோஜெனசிஸ் வந்து அந்த ப்ராசஸ் இது சப்ரஸ் பண்ணாது ஐயூடி. ஸோ அந்த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியை தான் அது சப்ரஸ் பண்ணும். ஸோ தே ஒன்ஸ் இன்சர்டட் நீட் நாட் பி ரீப்ளேஸ்னு கொடுத்துருங்க. அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை மாற்றி அவனை ஆஃப்டர் சர்டன் பீரியட் ஆஃப் டைம். ஸோ தே ஆர் ஜென்ரலி இன்சர்டட் பை தி யூசர் இட் செல்ஃப் கிடையாது, தே ஆர் ஜென்ரலி இன்சர்டட் பை டாக்டர்ஸ், எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட் நர்சஸ். ஸோ அவங்களே பண்ணிக்க முடியாது. இட்ஸ் ராங். It increases the phagocytosis of the sperms within the uterus. இது என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.
So 68th option D. Next is 69. Select the correct statement regarding the diaphragm as well as contraceptive device from the given option. Diaphragm பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க சிம்பிளா அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் they act as the physical barrier from sperm entry. So correct இது. They are placed to cover the cervical region during coitus. Correct. They are introduced into the uterus. So இது வந்து contraceptive device. Uterusலாம் அது இன்சர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ராங். They act as spermicidal agents to increase the contraceptive effectiveness. இதுவும் கிடையாது. அது வந்து spermicidal creamsக்குள்ள characteristics இதெல்லாம். ஸோ 69க்கு அவங்க எது டயஃப்ராம் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 1 to 1 தான். ஸோ ஆப்ஷன் ஏ. 69க்கு ஆப்ஷன் ஏ. Next 70. Identify the correct functions of the pills. Oral contraceptive pills பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ inhibit ovulation and implantation. Ovulation implantation தடுக்கும் pills. Okay. Alter the quality of the cervical mucus and to prevent or retard the entry of sperm. அந்த cervical mucus வந்து ரொம்ப திக் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். பில்ஸோட ஃபங்க்ஷன் தான் அது. Prevent the ejaculated semen from entering the female vagina. இதெல்லாம் வந்து காண்டம்ஸ்குள்ள ஃபங்க்ஷன் இது. பில்ஸ்குள்ளது கிடையாது. இன்ஹிபிட் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸும் பில்ஸ்குள்ள ஃபங்க்ஷன் கிடையாது. 70க்கு என்ன பில்ஸ்குள்ள ஃபங்க்ஷனா 1 2 தான். 70க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 71. Select the correct statement regarding MTP from the given option. MTP பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு. MTP சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஆமா ஓகே கரெக்ட். யூஸ்ட் அஸ் கான்ட்ரசெப்டிவ் கிடையாது. MTP வந்து அபார்ஷன் பண்றது. கான்ட்ரசெப்டிவ்னா இந்த ரெண்டு இதுவும் மீட் பண்ணாம தடுக்கிறதோ அல்லது அந்த எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கிறதோ தான் கான்ட்ரசெப்டிவ். ஸோ MTP வந்து கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் கிடையாது. ஜென்ரலி சஜஸ்டட் டியூரிங் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி தான். ஸோ 1 and 3. ஸோ 71க்கு சி. நெக்ஸ்ட் 72. Select the correct match from the given option. Non-medicated multi-load கிடையாது. Multi-load வந்து copper releasing IUD. Saheli contains non-steroidal preparation. இதுதான் கரெக்ட். Saheli வந்து ஒரு non-steroidal preparation. So 72க்கு ஆப்ஷன் பி. Next 73. Refer the following question and answer the question. Following statement. Inability of an individual to inseminate the female or due to very low sperm count in ejaculates leads to என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டியாக தான் லீட் பண்ணும். எஸ்டிடி கிடையாது, MTP கிடையாது. இன்ஃபர்டிலிட்டி. நெக்ஸ்ட் இட் குட் பி கரெக்டட் பை எது ஆர்டிஃபிஷியல் டெக்னிக் மூலமா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதான் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் இருக்குல்ல. ஸோ இன் ஆர்டிஃபிஷியல் டெக்னிக்ல த டேஷ் இஸ் கலெக்டட் அண்ட் ஆர்டிஃபிஷியலி இன்ட்ரோடியூஸ்ட் ஈதர் இன்டு த வெஜினா ஆர் இன்டு த எண்ணத்தை நம்ம கலெக்ட் பண்ணி அது வெஜினாலேயோ ஆர் இதில் யூட்ரஸ்லேயோ நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுவோம், அதாவது இன்செர்ட் பண்ணுவோம் அப்படின்னா சீமன் தான். ஸோ சீமன். 73க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 74. Which of the following diseases is completely curable if detected early and treated properly? அது நம்ம பார்த்தோம் வைரல் டிசீஸ் வந்து நாட் கம்ப்ளீட்லி கியூரபிள், கியூர் பண்ண முடியாது. ஹெப்படைட்டிஸ் பியும் வைரல் டிசீசஸ் தான். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். ஸோ ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் அதாவது எய்ட்ஸும் ஹெச்ஐவி வைரஸ். ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். ஜெனிட்டல் ஹெர்பிஸும் ஜெனிட்டல் ஹெர்பிஸ் வைரஸ் தான். ஸோ சிஃபிலிஸ்ன்றது தான் பாக்டீரியல் டிசீஸ், அதை தான் நம்ம கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும். அதே இஃப் டிடெக்டட் இயர்லி அண்ட் ட்ரீட்டட் ப்ராப்பர்லி ஒன்லி. ஸோ 74க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 75. Present increase in India's population has not been. So increase India population increase ஆயிருக்கு. ஆனா அது எது டிக்ளைன் ஆனதுனால இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. IMR டிக்ரீஸ் ஆனதுனால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஆமா கரெக்ட். ஸோ இது கரெக்ட். டிக்ரீஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ரீச்சிங் ரீப்ரொடியூசிபிள் ஏஜ். ஸோ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல உள்ள நம்பர்ஸ் வந்து கம்மியானதுனால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ டிக்ளைன் இன் டெத் ரேட் இதுவும் கரெக்ட். டிக்ளைன் மேட்டரல் மார்டலிட்டி ரேட் இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதெல்லாம் டிக்ரீஸ் ஆனால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரீப்ரொடியூசிபிள் ஏஜ்ல இருக்க பீப்புள் வந்து டிக்ரீஸ் ஆனால் பாப்புலேஷனும் டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ பாப்புலேஷன் பாப் ஆல்சோ டிக்ரீசஸ். 75க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 76. த காப்பர் அயான்ஸ் ஆஃப் IUD. காப்பர் அயன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை கம்மி பண்ணிடும். சப்ரஸ் த மொட்டிலிட்டி அண்ட் ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ். 76க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 77. ப்ரோஜெஸ்ட்ரோஜன்ஸ் இந்த கான்ட்ரசெப்டிவ் பில். ப்ரோஜெஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அது வந்து ஓவலேஷனை ப்ரிவென்ட் பண்ணிடும். 77க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 78. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் கேன் பி கன்சிடர்ட் அஸ் சேஃபஸ்ட், அதாவது மோஸ்ட் எஃபெக்டிவ் எது அப்படின்னா ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸ் தான். ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவ் ஹைலி எஃபெக்டிவ் என்ன இருக்குன்னா வாஸ் டிஃபரன்ஸ் பண்றதுக்கு பேர் வாசெக்டோமி. மேல்ஸ்க்கு பண்றது வாசெக்டோமி, ஃபீமேலுக்கு பண்றது டியூபெக்டோமி. ஸோ வாசெக்டமினா மேல்ஸில் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரு, டியூபெக்டோமினா அந்த ஃபேலப்பின் டிப்பை கட் பண்ணி டைப் பண்ணுறது ஃபீமேல்ஸ் ப்ரொசீஜர், ஃபீமேல்ஸ்குள்ள. ஸோ 78க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 79. த சக்ஸஸ் இன் த பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் இன் கண்ட்ரோலிங் பாப்புலேஷன் growth இஸ் டிபெண்டன்ட் ஆன். ஸோ யூஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ்
டியூபெக்டமி, வாசெக்டமி இந்த மூணுத்தையும் பீப்பிள் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராமோட சக்ஸஸ் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ 79க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 80 ஆர்ட் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் include social awareness programs to educate people and about reproductive health and diseases. So wait, include research organization working on to produce new and more effective, include a number of special techniques which assist the infertility. இதுதான் ஆர்ட்டுக்குள்ள கரெக்டான டெஃபினேஷன் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் குள்ளது. ஸோ இதெல்லாம் கிடையாது. ஸோ 80க்கு ஆப்ஷன் சி. Next 81 sterilization techniques are generally foolproof methods of contraception with the least side effects. Yet this is the last option for the couples. எதனால அப்படின்னா it is almost irreversible, correct, of the misconception that it will reduce the sexual urge. Okay, surgical procedure of lack of facilities in many parts of the country. So sterilization technique வந்து full proof method இதெல்லாம் காரணம். ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ். ஸோ 81க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 82 if females is already having 3 children and all are absolutely normal, she wants to use sterilization method, then which sterilization method is most suitable for this female? Females கூட ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்னால இது டியூபெக்டமி தான். அந்த ஃபாலப்பின் டியூபை கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க டியூபெக்டமியில். ஸோ ஹிஸ்டெரெக்டமி அப்படின்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் ஹிஸ்டெரெக்டமி. யூட்ரஸ் ரிமூவல் தான் ஹிஸ்டெரெக்டமி. ஸோ ஐயூசிடினா வேற ஒன்றும் இல்லை, இன்ட்ரா யூட்ரைன் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ், சேம் அஸ் ஐயூடி. ஐயூடினாலும் இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ், இது இன்ட்ரா யூட்ரைன் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ். ஓகே, ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பிரச்சனை ஓகே உங்களுக்கு தெரியும். ஸோ 82க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 83 in vitro fertilization. IVF is a technique involves the transfer of which one of the following into the fallopian tube. IVFல நம்ம என்னத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எய்தர் ஜைகோட் ஆர் இயர்லி எம்ப்ரியோ அப் டு 8 cell ஸ்டேஜ். இதை நம்ம பார்த்தோம் ஜிஃப்ட்னு. ஸோ ஜிஃப்ட். 83க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 84 the permissible use of the technique amniocentesis. amniocentesis நம்ம பெர்மிசிபிளா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி ஆர் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் எதுவும் இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ டிடெக்டிங் எனி ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி. ஸோ ஃபார் த கொஸ்டின் 84 the answer is A. Next 85 which one of the following is the most widely accepted method of contraception? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஐயூடி தானே. ஸோ 85க்கு ஆப்ஷன் டி. Next 86 which of the following statements is wrong? ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. டெஸ்ட் டியூப் பேபி பிகின்ஸ் க்ரோத் இன்சைட் டெஸ்ட் டியூப். ஆமாம், டெஸ்ட் டியூப்லேயே அது க்ரோத்தை ஸ்டார்ட் பண்ணிடும். பிகின்ஸ் க்ரோத். ஸோ பிகின்ஸ் இது முக்கியம். டெஸ்ட் டியூப் பேபி க்ரோஸ் வித்தின் மதர்ஸ் வேர்ம். இங்கே டெஸ்ட் டியூப்ல க்ரோத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தர் க்ரோத்லாம் நடக்கிறது மதர்ஸ் வேர்ம்ல. ஸோ டெஸ்ட் டியூப் பேபி க்ரோஸ் வித்தின் சரகேட் மதர்ஸ் வேர்ம். மதர்ஸ் வேர்ம்லையோ சரகேட் மதர்ஸ் வேர்ம்லையோ. ஓகே, டெஸ்ட் டியூப் பேபி க்ரோஸ் ஃபாலோயிங் யூட்ரின் ஃபர்டிலைசேஷன். இது வந்து தப்பு. யூட்ரின் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் டியூப் பேபி க்ரோ ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. fertilization is in nutrient broth. டெஸ்ட் டியூப் பேபி பொறுத்த வரைக்கும் ஃபர்டிலைசேஷன் எதில் இருக்கும் அப்படின்னா நியூட்ரியன் ப்ராத்ல, நியூட்ரியன் சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்டிலைசேஷன் இஸ் இன் நியூட்ரியன் ப்ராத் இன் டெஸ்ட் டியூப் பேபி. ஸோ த ஸ்டேட்மெண்ட் டி இஸ் இன்கரெக்ட். யூட்ரைன் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் டியூப் பேபி க்ரோ ஆகும்னு கிடையாது. ஸோ 86க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 87 ஆஃப்டர் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் எம்ப்ரியோ வித் மோர் தென் 8 cell ஆர் இம்ப்ளான்டட் இன்டு யூட்ரஸ். இதுதான் ஐவிஎஃப். ஸோ 87க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 88 சூஸ் த ஆட் ஒன் அவுட் அபவுட் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ். ஸோ காண்டம்ஸ், சியூடி, கேஸ்ட்ரேஷன், வாசெக்டமி, டியூபெக்டமி. ஸோ கேஸ்ட்ரேஷன் தான் இதுக்கு ஆன்சர். கேஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா டெஸ்டிஸ் ரிமூவல். ஸோ சாரி, டெஸ்டிஸ் ரிமூவல் தான் கேஸ்ட்ரேஷன்னு. ஸோ இது வந்து ஹை பிச் வாய்ஸுக்கு வந்து நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி பாஸ்ட்ல. ஸோ 88க்கு ஆப்ஷன் சி, சிங்கர்ஸ்லாம். 89 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். சஹேலி இஸ் நியூ கான்ட்ரசெப்டிவ் ஃபார் மேல்ஸ் கிடையாது. சஹேலி வந்து கான்ட்ரசெப்டிவ் ஃபார் ஃபீமேல்ஸ். ஸோ இது ராங். amniocentesis is carried out to know chromosomal patterns from the sample taken out from the umbilical cord. ஸோ ஓகே, இதுவும் கரெக்ட் தான். ஸோ ராங். இது வந்து குரோமோசோமல் பேட்டர்ன் கிடையாது, அவங்க ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்க்காக பண்ணுறது. ஓவுலேஷன் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ப்ரோஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் இன்ஜெக்டட் ஆர் இம்ப்ளான்டட் அண்டர் தி ஸ்கின் அஸ் எஃபெக்டிவ் கான்ட்ரசெப்டிவ். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். 89க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 90 ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ஹாவ் டு பி டேக்கன் டெய்லி ஃபார் அ பீரியட் ஆஃப் 21 days அதை எடுத்துக்கணும். ஸோ 28 கிடையாது, 14 கிடையாது. ஸ்டார்டிங் ப்ரெஃபரபிளி வித் த ஃபர்ஸ்ட் டேஷ் ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஃபர்ஸ்ட் 5 days. ஸோ அப்போ பி தான் ஆன்சர் வரும். ஸோ 90க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 91
One of the legal methods of birth control. Legal method வந்து abortion. So 91க்கு option B. MTP வந்து legalized in 1971 பார்த்தோம்ல. MTP தான் abortion 1971. So 91க்கு option B. 92. Which of the following contraceptives makes uterus unsuitable for implantation? Uterus unsuitable பண்றது வந்து hormone releasing IUD தான். So hormone releasing IUD. காப்பர் ரிலீசிங் வந்து ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியை தான் சப்ரஸ் பண்ணும். ஃபர்டிலைசேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்மை தான் அதை ரெடியூஸ் பண்ணுமே தவிர இம்ப்ளான்டேஷனுக்கு அன்சூட்டபிளாக ஆக்காது. ஸோ 92க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 93. டியூபெக்டாமி இஸ் த மெத்தட் ஆஃப் த ஸ்டெரிலைசேஷன் இன் விச்? டியூபெக்டாமியில் ஃபாலோப்பின் டியூப் வந்து ரிமூவ் அண்ட் டைட் அப். ஸோ 93க்கு ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் அதை பற்றி. 94. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி? ஹார்மோன் ரிலீசிங் மல்டிலோடு காப்பர். ஸோ செர்விக்கல் கேப்லாம் ஐயூடியே கிடையாது, வால்ட்டும் கிடையாது. லெவனோஜெஸ்ட்ரால், லீவோஜெஸ்ட்ரால். ஸோ 94க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 95. அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் ஐவிஎஃப் இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப். ஐவிஎஃப் வந்து ஜைகோட் இன்டு ஃபாலோப்பியன் டியூப் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஐவிஎஃப்ன்றதுல. ஸோ 95க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 96. அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். ஸோ அசர்ஷன் படிப்போம். மதர் would be blamed for the birth of the girls in the family. ஸோ ராங் இது. மதர் தான் அது காரணமான கிடையாது. ஸோ ஃபாதர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செக்ஸ் ஆஃப் த சைல்டு கொடுத்துருங்க. இதுவும் ராங். ஃபாதர் இஸ் ரெஸ்பான்சிபிள். இன்ஃபேக்ட் ஃபாதர் இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செக்ஸ் ஆஃப் த சைல்டு. ஸோ எப்படி அப்படின்னா ஃபீமேல்ஸில் மேல்ஸில் நம்ம பார்ப்போம் குரோமோசோம், செக்ஸ் குரோமோசோம் ஃபீமேல்ஸில் எக்ஸ், மேல்ஸில் XY. ஸோ இந்த ஃபீமேல உள்ள எக்ஸ் குரோமோசோமும் மேலில் உள்ள எக்ஸ் குரோமோசோமும் ஃபியூஸ் ஆனது அப்படின்னா எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸும் ஃபியூஸ் ஆனதுன்னா எக்ஸ். ஸோ இந்த எக்ஸோ மேல்ஸில் உள்ள ஒய்யும் ஃபியூஸ் ஆனதுன்னா XY. இன்னொரு எக்ஸும் மேல்ஸில் உள்ள ஒய்யும் ஃபியூஸ் ஆனதுனாலும் XY தான். ஸோ எக்ஸை வர இன்ஃபென்ட்லாம் அந்த ஃபீமேல் இன்ஃபென்ட்டாக இருக்கும். ஃபீமேல் XY உள்ளதெல்லாம் மேலாக இருக்கும். மேல். ஸோ ஒய்ன்றதை வச்சு தான் நம்ம மேலா ஃபீமேலான்றதையே நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். ஸோ இந்த ஒய்ன்றது எதில் இருக்குது? மேல்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபாதர் நிர்ணயம் பண்ணுறது தான். ஃபாதரோட செக்ஸ் குரோமோசோம்லேருந்து வர்றது தான் மேலா ஃபீமேலான்றது. ஸோ இது நாட் ரெஸ்பான்சிபிள் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஃபேக்ட் ஃபாதர் இஸ் ஒன்லி ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செக்ஸ் ஆஃப் த சைல்டு. ஸோ இன் போத் அசர்ஷன் ரீசன் ஆர் ஃபால்ஸ்னா ஆப்ஷன் டி. 96க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 97. ஆம்னியோசென்டசிஸ் இஸ் ஆஃபன் மிஸ்யூஸ்டு. ஸோ இது கரெக்ட். ஆம்னியோசென்டசிஸ் வந்து ஃபீமேல் ஃபெர்டிசைட் பண்ணி இது அதாவது அடிக்கடி மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கரெக்ட். ஆம்னியோசென்டசிஸ் இஸ் மென்ட் ஃபார் டிட்டர்மைனிங் த ஜெனடிக் டிசார்டர்ஸ் பட் இட் இஸ் பீங் யூஸ்டு டு டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் டு கில் த நார்மல் ஃபீமேல் ஃபீட்டஸ். ஸோ கரெக்ட் தான். பட் இது வந்து அசர்ஷன் வந்து ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனாக இருக்குன்னு பார்க்குறது இங்கே பிகாஸ் போட்டு பார்க்கணும். ஆம்னியோசென்டசிஸ் ஆஃபன் மிஸ்யூஸ்டு பிகாஸ் இட் இஸ் பீங் யூஸ்டு டு டிட்டர்மைன் செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் டு கில் த நார்மல் ஃபீமேல் ஃபீட்டஸ். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 97க்கு ஆப்ஷன் ஏ. ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். 98. ஓவர் பாப்புலேஷன் ஹேஸ் பிகம் அ சீரியஸ் ப்ராப்ளம். டெவலப்பிங் கண்ட்ரிஸில். ஸோ இது கரெக்டு. It doesn't exhaust natural resources, causes unemployment. Doesn't exhaust கிடையாது, natural resources they exhaust பண்ணும். So reason wrong, assertion true, reason wrong. So 98க்கு option C. Next 99. CUT, copper T, copper 7 suppress sperm motility. Correct. Hormone released by them affect the sperm motility. Hormone release ஆகாது, இது பேசிக்காக இது copper releasing IUD, copper releasing. So reason தப்பு, assertion true, reason false. 99க்கு C. Next 100. Copper T is an effective contraceptive device in human females. ஆமா கரெக்ட். Copper T prevent passage of the sperm from uterus upwards to cervix tips. இது ராங்கு. ஸோ 100க்கும் C தான் ஆப்ஷன். அசர்ஷன் ட்ரூ. ஸோ இதில் ஆப்ஷன் கொடுக்கல. அசர்ஷன் ட்ரூ. ஸோ ரீசன் வந்து ஃபால்ஸ். ஆப்ஷன் C. 100க்கு C. ஸோ நம்ம இந்த லெசன்லேயும் 100 MCQ சால்வ் பண்ணிட்டோம். இந்த செஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.